அதிரசம் செய்யறதுக்காக 1.5 கிலோ பச்சரிசியை ஒரு முறைக்கு 2 முறையா கழுவிட்டு ஊற வச்சிருவோம். வெள்ளப்பாகுல சேர்க்கறதுக்காக 4 ஏலக்காயவும் அரைச்சு எடுத்துக்குவோம். 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் சேர்த்தாதான் சரியா இருக்கும். அதுக்காக 1 கிலோ வெல்லத்தை நுணுக்கி எடுத்துக்கிட்டோம். அரிசி நல்லா 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் உரல்ல போட்டு உலக்கையால இடிக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசியை உலக்கையில இடிக்கிறதுனால உலர வைக்க தேவையில்லை. அரிசியை நல்லா மாவா இடிச்சு நெகு நெகுன்னு சலிச்சு எடுத்துக்குவோம். சலிச்சு பிரிச்ச மாவையும் மீத இருக்க அரிசியவும் நல்லா நெகு நெகுன்னு மாவா அரைச்சு எடுத்துக்குவோம். நுணுக்கின வெள்ளத்தோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இடிச்ச ஏலக்காயவும் சேர்த்துருவோம். சேர்த்துக்கிட்ட வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சதும் வடிச்சு எடுத்துக்குவோம். இப்படி வடிக்கிறதால வெள்ளத்துல இருக்கிற தூசியை பிரிச்சு எடுத்துட முடியும். வடிகட்டின வெள்ளப்பாகு பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். பாக தண்ணியில விட்டு பார்க்கும்போது உருண்டு வர அளவுக்கு பதம் இருக்கணும். சரியா இந்த சமயத்துல பாகை இறக்கிட்டு 2 தேக்கரண்டி நெய்யை சேர்த்துடணும். கூடவே இடிச்சு எடுத்த அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி வராம கலக்க ஆரம்பிச்சிடணும். மாவு கட்டி இல்லாம இந்த பதத்துக்கு கலக்கிக்கிட்டாச்சு. மாவு காஞ்சி போகாம இருக்க ஒரு தேக்கரணி நெய்யை மேலாவா தடவி விட்டுட்டு ஒரு துணியால இறுக்கமா கட்டி வச்சிருவோம். ஒரு நாள் முழுக்க மாவை இப்படியே ஊற விட்டுறலாம்.
மறுநாள் காலையில ஊற வச்சிருந்த மாவை அதிரசமா சுட ஆரம்பிச்சிருவோம். இப்ப சின்ன உருண்டை மாவை வாழை இலையில வட்டமா தட்டி மிதமான சூடு இருக்க எண்ணெயில பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். எண்ணெயில சேர்த்த மாவு நல்லா உப்பி வந்ததும் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டுருவோம். இப்படி பொன்னிறமா வந்தாலே அதிரசம் நல்லா வெந்திருக்கும். அதிரசம் சூடா இருக்கும் போதே இது போல எண்ணெயை பிரிச்சு எடுத்துடணும். எண்ணெய் மிதமான சூட்ல இருந்தா மட்டும்தான் அதிரசம் சரியா வரும். சூடு அதிகமா இருந்தா உள்ள வேகாமலே கருகி போயிடும். தேவைன்னா அதிரசத்துல இந்த மாதிரி எள்ளு சேர்த்தும் சுட்டு எடுத்துக்கலாம். இது 16ஆம் நூற்றாண்டுல இந்தியர்களால கண்டுபிடிக்கப்பட்ட அருமையான ஒரு தின்பண்டம். அதினா அரிசினும் ரசம்னா இனிப்புனும் அர்த்தம். இது ரெண்டும் சேர்த்து செய்யறதால இதுக்கு அதிரசம்னு பேர் வந்தது. எல்லா மாவையும் இப்ப அதிரசமா சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இது இந்தியாவில் மட்டும் இல்லாம நேபாள், ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகள்லயும் பிரபலமான ஒரு உணவு. அதிரசத்தை ஒரு முறை சாப்பிட்டாலே இதோட சுவைக்கு நாக்கு ஏங்கும்.